2008 வருஷம் மே மாதம் 24ஆம் திகதி. அப்பொழுது நான் திருகோணமலையிலே பங்குத்தந்தையாக இருந்த நாட்கள். மட்டக்களப்பிற்கு வந்திருந்தேன். காரணம், ஆயரினுடைய திருப்பொலிவுக்காக. அந்த நிகழ்வுகளை எல்லாம் முடித்துவிட்டு என்னுடைய அப்பாவை சந்திப்பதாக வாக்கு கொடுத்திருந்தேன். ஆனால் அன்று என்னால் சென்று அவரை சந்திக்க முடியவில்லை. ஒரு நாள் தானே, பரவாயில்லை, அன்று சனிக்கிழமை. ஆகவே நான் உடனடியாக திருகோணமலைக்கு சென்று ஞாயிறு திருப்பலியை நிறைவேற்றிவிட்டு மறுநாள் வரலாம் அப்படி என்று யோசித்துவிட்டு அப்பாவுக்கு கொடுத்த வாக்கை நான் மறந்துவிட்டு சென்று விட்டேன். 26ஆம் திகதி நான் திரும்பவும் அப்பாவை சந்திப்பதற்காக மட்டக்களப்பிற்கு வந்திருந்தேன். அப்பாவை சந்தித்தேன். ஆனால் ஒரு சிறு வித்தியாசம். 24ஆம் திகதி அவரை நான் சந்தித்திருந்தால் உயிரோடு பார்த்திருப்பேன். 25ஆம் திகதி அவர் இறந்து விட்டார் என்ற செய்தி கேட்டுத்தான் நான் 26ஆம் திகதி மட்டக்களப்பிற்கு வந்தேன். இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், நேரமும் காலமும் நமக்காக காத்திருப்பது இல்லை. ஆண்டவரினுடைய அழைப்பும் அப்படித்தான். இன்று நற்செய்தியிலே இயேசு 4 பேரை அழைத்தார். 4 பேரும் உடனடியாக எந்த ஒரு மறுப்பும் சொல்லாமல் இயேசுவுக்கு பின்னால் சென்றார்கள். இன்று இயேசுவின் சீடர்களாக உயர்ந்து நிற்கின்றார்கள். ஆகவே வாழ்விலே காலத்தை தவற விடாதீர்கள். தவற விட்டு அதன் பிறகு சிந்தித்தால் போன காலம் ஒருபோதும் திரும்பி கிடைக்காது. ஆமீன்.